டிஃபனில் வந்து காலையில் கலரிவர் டயட். நேற்று உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக காப்சிகம், குக்கும்பர் வெரைட்டிஸு. இப்போ இது டெய்லி வந்து வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் எனக்கு பாயில் வெஜிடபிள் கொடுங்க, குக்கும்பர் கொடுங்க, ரெட் காப்சிகம், க்ரீன் காப்சிகம், எல்லோ காப்சிகம் இதெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு இல்லை, கிடைக்கும், இன்னும் வளரணும், பெரிய ஸ்டார் ஆகணும். அப்போ நமக்கே 2-3 குக்கு இருப்பாங்க. அந்த குக்கு வந்து நமக்கு பாயில் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஹீரோலாம் ரஜினி சார், நயன்தாரா மேடம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பாட்லேயே ஏஜுடு. ரஜினி சார்லாம் ரொம்ப கேர்ஃபுல் எடுத்து ஃபுட்டு சாப்பிட்ணும். அப்போ நம்ம எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப கேர் பண்ணணும். ஹீரோயின்ஸ் இவங்கெல்லாம் வெரி கேர்ஃபுல் பாடி வச்சுக்கணும். இது கொய்யாப்பழம் ஜூஸ் வீட்டில் மாதுளை ஜூஸு. அப்புறம் வழக்கம் போல் இட்லி, ஒரு இட்லி வச்சுக்கலாம், சட்னி, அதுக்கப்புறம் அதர் சட்னி. இதை இப்போ செஞ்சு சாப்பிட முடியாது. சட்னி சாம்பார், இது சட்னி என்ன இதில் ஊற்றிக்கலாம். கிரீன் வெஜிடபிள் நல்லா தொட்டு சாப்பிடணும். இது வந்து குக்கும்பர் கட் பண்ணுது. வெயில் தாங்க முடியலையா, அந்த வெயிலுக்காக குக்கும்பர். ஸ்டார்ட் வித்து எல்லோ காப்சிகம். நல்லா பாயில் பண்ணிடணும். பச்சைதான் சாப்பிடலாம். மேபி நைட்டில் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி பச்சையாக சாப்பிடுவேன். நைட்டு ஃபிஷ்ஷு சாப்பிடுவேன். அந்த பக்கம் போயிடுது. வேண்டாம் மேனேஜர் சொல்லிடுங்க வீட்டில். அதெல்லாம் குழந்தைங்கள்லாம் நல்லா ரசித்து சாப்பிடணும். 60 வயசுக்கு மேலே மெமரி பவர் வேணும்னா கம்பல்சரி நீங்கள் வெஜிடபிள் அதிகப்படுத்தணும். இட்லி நல்லா பிசைஞ்சு செய்யறதுக்கு அதிகமாகி சாம்பார். இட்லி வித்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும். பட் ஒரு நாளைக்கு ஒரு டைப் சாப்பிடணும் இல்லையா. டெய்லி மீன் குழம்பு போர் அடிக்கும். அதனால் இட்லி வித்து சாம்பார் வித்து காப்சிகம் ஸ்பெஷல். குடமிளகாய் ஸ்பெஷல் வித்து சட்னி. நம்ம தமிழ் வெஜிடபிள் மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிளில் சத்து இருக்கா என்னன்னு தெரியாது. பட் போட்டு கேரட்டு, பீட்ரூட்டு, இருந்தாலும் காப்சிகம் எப்படி இருக்கு, குக்கு மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு கோழியோட தலை மாதிரி இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக. இந்த மாதிரி வாட்டர் வெஜிடபிள், இது நீர்ச்சத்து உள்ளது. எனக்கு ஆபீஸ் சீரியலில் சனீஸ்வரன் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அவர்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். சனீஸ்வரன் கேரக்டர் ஆபீஸ் வெப் சீரியலில் அவர்கிட்ட நான் இந்த பிளாக் டீ மட்டும் கேட்பேன். இனிமேல் அவர்கிட்ட என்ன பண்ணோம்னா காப்சிகம் போட்டாங்க,
இந்த பழங்குடி மக்கள் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் 10 பேரை மீட் பண்ணேன்னா அது 5 பேர் ஆஃபீஸ் சீரியலை பற்றி தான் எனக்கு வாழ்த்துறீங்க. ஸோ அந்த எல்லா கேரக்டர்ஸும் சூப்பர். தாசில்தார், டெப்டி தாசில்தார், அடுத்த பண்ணையா, ஐஎன்எஸ் பண்ணையா, அடுத்த சனீஸ்வரன் ஆஃபீஸ் டெம்பரவரி பியூன். நிறைய சினிமா டைரக்டர்ஸ் அவ்வளோ மெமரி. இந்த அஜித் படம் குட் பேட் அக்ரியில் வரும்போது ரிப்பீட்டட் டைலாக். இந்த 3 மணி நேரம் அந்த ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த படத்தை பழைய சாங்ஸு அந்த இளமை இதை போட்டு அது ஒரு ஸ்டைல். ஸோ அதனால் நீ சனிக்கிட்ட என்ன கேட்கணும்னா, எனக்கு 2 வெஜிடபிள் கொண்டு வாப்பா. 11:30 2 வெஜிடபிள், 12 o'clock ஃப்ரூட்ஸ் வித் க்ரீன் டீ. ஸோ ஒருத்தரும் ஒரு கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. இந்த ஆஃபீஸ் வந்து ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கு. சனிங்கிற கேரக்டர் வந்து ட்ரெஸ் கோட் பார்த்துக்கிங்களா, டெய்லி கலர்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரு ஷர்ட் போட்டு வருவார் யூத். அந்த ட்ரெஸ் கோட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அந்த தாசில்தார் அதில் போட முடியல அதனால். பட் யூடியூப்பில் அதே கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏற்கனவே ஹார்ட்பீட் 50 வெப் சீரிஸ் அதை வந்து கொடுத்தவர். ஒரு பஞ்சும் அருமையாக சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, உண்மைதான். அதுக்கு தான் இந்த வெஜிடபிள் எடுத்துக்கிட்டேன். பாருங்க, 1/4 கிலோ 1/2 கிலோ இருக்கும். ½ kg இன்னைக்கு காய்ச்சிடும். உப்பு மேலே தேவைப்படல. வித் தயிர் காம்பினேஷன் சாப்பிடுவாங்க. மெஜாரிட்டி கோயம்புத்தூர் பீப்புள், இந்த கொங்கு மக்கள் சாப்பிட்ற ஒரு அபரிதமான சுகர் ஃப்ரீ உணவு கோதுமை வித் மாவு தயிர். நான் 40 ஆண்டு காலமாக சாப்பிட்றேன். வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் a happy mood. அப்படி இப்படின்னு ஒரு 300 to 400 கிராம் ரெட் காப்சிகம் லைக் மட்டன் மாதிரி இருக்கும். ஸோ குட் ஃபுட், குட் ஹெல்த், குட் ஆட்டிடியூட். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெரைட்டி ஃபுட் சாப்பிடுங்க.